தமிழ்நாட்டில் நாகை, திருச்செங்கோடு, கோபி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று கடலூர், விழுப்புரம் மற்றும் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ஊர்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. குறிப்பாக அரக்கோணம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, விராலிமலை ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் மாலையில் பெய்த மழை வெப்பத்தை தணித்தது. நாகூர் மாவட்டத்தில் நாகூர், திருமருகல், சிக்கல், கீழ்வேளூர், தேவூர், திருக்குவளை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அரை மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் நாகூர் தர்காவில் தண்ணீர் தேங்கியது. ஒரு வாரமாக விட்டு பெய்து வரும் மழையால் மாவட்டம் முழுவதும் சம்பா சாகுபடிக்கு நெல் விதைப்பில் ஈடுபட்ட விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தஞ்சாவூர், கும்பகோணம் ஆகிய இடங்களில் நேற்றிரவு மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே போடி கவுண்டம்பாடி என்ற கிராமத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்த போது மின்சார கம்பி அறுந்து சாலையில் விழுந்ததில் 3 ஆடுகள் மின்சாரம் தாக்கி பலியாகின. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரப்பட்டு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் வசந்தகுமார் என்ற மாணவன் பாலூர் கல்லாற்றை கடக்க முயன்றபோது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். பின்னர் அந்த மாணவர் நீந்தி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரும் 17ஆம் தேதி வடமேற்கு இந்தியாவில் இருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை விடைபெற துவங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை துவங்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.